23ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 22ஆம் தேதி கெஸ்ஸிங் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அது 23ஆம் தேதி கெஸ்ஸிங்க்குமே மேட்ச் ஆகும். ஏன்னா 22ஆம் தேதி பம்பர் ரிசல்ட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த நம்பரை கூட இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி கெஸ்ஸிங்லேயுமே அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பம்பர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும் ரிசல்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம எடுக்கிறது எல்லாமே வின்னிங் வந்துடுறதில்ல. சரி, இருந்தாலுமே சொல்கிறேன். பாருங்கள், 22ஆம் தேதி கெஸ்ஸிங் வீடியோவுமே 23ஆம் தேதிக்கு மேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 37 எப்படி வந்தது, இந்த 70 எப்படி வந்ததுன்னு பார்த்துருவோம். ஏன்னா அதை பார்த்து வச்சுமே மிஸ் பண்ணதுலேருந்து 370 ரிசல்ட் வந்ததுலேருந்துமே இன்னுமே மனசு ஆறலை. சரி, அதை நான் சொல்லிடுறேன். அடுத்த முறை நீங்கள் அந்த கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங் எடுக்கும்போது யூஸ் ஆகும், ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், 87லேருந்து 40 வரைக்குமான ஒரு 3 ரிசல்ட் இருக்கும், ஓகேங்களா? இதை பார்த்துங்க. அதே மாதிரி ஜனவரி மாதத்தில், இது வந்து டிசம்பர் மாதம், ஓகேங்களா? இது டிசம்பர் மாதம். ஜனவரி மாதத்தில் பாருங்கள், அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 50ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட்டு 05. அடுத்து பாருங்கள், இந்த 40 அப்படின்ற நம்பருக்கு 54, ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இந்த 11ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். மேலே பாருங்கள், 87ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் 82, கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து இந்த ரிசல்ட் மெத்தேடு. இதில் பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், 2 மாதம் விட்டு 00ன்னு ஒன்று இருக்கும். அந்த 00, அதாவது இது எங்கேன்னு முதல்ல காமிச்சு பார்த்துருவோம். இங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. 50, 45, 37, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அது வந்துருச்சு. அதனால் சரி, இந்த இடத்துல வராது அப்படின்னு நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். சரி, அது அப்படியே பாருங்கள். இது எங்கேருந்தெல்லாம் இந்த நம்பர் மேட்ச் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குதுன்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன் மறுபடியும் வரும். ஏன்னா இது மிஸ் ஆகாது. இது வந்து இதெல்லாம் பழைய சார்ட்டு, அதிலேருந்து திரும்ப வராது அப்படின்னாலாம் இல்லை. நீங்கள் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போய் கூட பாருங்கள், இந்த மெத்தட் அங்கே இருக்கும், ஓகேவா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும், இல்லைனா 6 நாள் விட்டு 6 நாள் விட்டு இருக்கும், இல்லைனா 3 நாள் விட்டு இருக்கும். ஸோ ஆனால் இந்த நம்பர் கரெக்டாக அப்படியே வந்து அந்த போர்டில் வரும். இது வந்து சில பேர் சொல்கிற மாதிரி இது வந்து பேட்டர்ன் வந்து அவங்க செட் பண்ணி அடிக்கிறாங்க, இல்லை இது வந்து இதுக்கு ஒரு டீமே இருக்குது, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப படித்தவங்க, இதை வந்து உக்காந்து இந்த மிஷின் இந்த நம்பரெல்லாம் செட் பண்ணுறாங்க, பேட்டர்ன் செட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து சும்மா கதை. வந்து மிஷின் மெத்தடை அவங்க இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. அது சுற்றி நிற்கிது, ஓகேங்களா? அந்த மெத்தடை நாம் கற்றுக்கணும்னா அந்த மிஷின் எப்படி சுற்றி இப்படி தான் நிற்குன்றதை நாம் புரிஞ்சிக்கணுமானா வின்னிங் எடுத்துடலாம், ஓகேவா? இதுக்காக அவன் வந்து கேரளாவில் வந்து மெனக்கெட்டு ஒரு டீம் உட்காந்து இதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதில்ல, ஓகேங்களா? அது வந்து யார் எப்படி எடுத்தாலும் தெரில. நாம் வந்து பூமி வந்து சுற்றுது, சூரியன் உதிக்குதுன்ற கதையாக தான் இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா பாருங்கள், இது வந்து பேட்டர்ன் கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம், ஓகேங்களா? இது வந்து இப்படி அடிக்கிறான் அப்படி அடிக்கிறான், ஒரு நம்பர் குறைச்சி அடிச்சிட்டான், ஏமாற்றி அடிச்சிட்டான், திருப்பி அடிச்சிட்டான், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிஷின் சுற்றி அப்படி நிற்கிது, ஓகேங்களா? கேரளாவில் பிரிண்ட்டு பண்ணுறான், டிக்கெட் விற்கிறான், ப்ரைஸ் கொடுக்குறான், அதோடு க்ளோஸ் பண்ணிடுறான். நாம் தான் அதை வந்து வச்சுக்கின்னு ஒரு நம்பர் குறைச்சி அடிச்சிட்டான், ஆப்போசிட்டில் அடிச்சிட்டான், ஒரு நம்பர் கூட்டி அடிச்சிட்டான்றோம். ஆனால் வந்து அந்த மிஷின் மெத்தடு ரிசல்ட்டு இப்படி வரும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்குனீங்க அப்படின்னா நீங்கள் வின்னிங் எடுத்துடலாம், ஓகேவா? அதனால் உன்னிப்பாக பாருங்கள், மெத்தடை வந்து கற்றுக்குங்க, வின்னிங் எடுங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஏப்ரல் மாதத்தில் பாருங்கள், இங்கே 00ன்னு இருக்குது, அதுக்கு ஒரு 05, 50ன்ற நம்பரில் இங்கே பார்த்தீங்கன்னா 50ன்ற நம்பர் வந்திருக்கு, ஒரு நம்பர் ஆப்போசிட்டில். இங்கே 40லுமே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே 45. இங்கே பாருங்கள் 23ன்ற கேப் நம்பருக்கு அப்படியே வந்து 37. ஸோ இது ஏன் சொல்கிறதில்ல அப்படின்னா, நிறைய பேர் இந்த மெத்தடை சொன்னால் இவங்க திறமையே சொன்னதே திரும்ப சொல்கிறாங்க, இது என்ன இது அப்படின்னு சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. பிரதர், நீங்கள் சொன்ன மெத்தடையே திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, வேறு எதனா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. வரதை தானே சொல்ல முடியும், அவன் இந்த மெத்தடில் தான் போகிறான்னா அந்த மெத்தடு தான் சொல்ல முடியும். அதனால் பாருங்கள், இந்த 73ன்ற நம்பர் நான் பார்த்துமே சொல்லாமல் விட்டேன். அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஸோ இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்துக்குங்க, 40ன்ற நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் ஆப்போசிட் 45. இந்த 87 ஒரு நம்பர் ஆப்போசிட் 37, ரெண்டுமே திரும்பல, டைரெக்டாக இருக்கும். இங்கே வந்து சி போர்டில் இருக்கிற 0, பி போர்டில் 5. இங்கே பாருங்கள், பி போர்டில் இருக்கிற 8, இங்கே ஏ போர்டில் 3. இப்போ இந்த 58ன்ற நம்பரு எந்த நம்பருமே ஆப்போசிட் ஆகாமல் அப்படியே வந்து 85ன்ற நம்பர் ஏபி அடிக்கணும். அப்படி 85 வரல அப்படின்னா 80ன்ற நம்பர் வரணும். ஏன்னா இங்கே வந்து திரும்பிச்சு அப்படின்னா இங்கே வந்து கணக்குப்படி பார்த்திங்கன்னா சி போர்டில் இருக்கிற நம்பர் தான் இங்கே பி போர்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இது வந்து திரும்பி 73ன்ற நம்பர் தான் வந்திருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா 37ன்ற நம்பரு இந்த 82ன்ற நம்பருக்கு வந்திருக்கு. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதத்தில் ஒன்று கரெக்டாக பார்த்துட்டே வாங்க, இங்கே இருக்கிற ரிசல்ட்டில் இங்கே ஏதாவது ஒன்று அப்படியே இறங்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுபடி இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த 58ன்ற நம்பரில் இந்த இடத்துல ஏபியில் வரணும். எனக்கு தெரிஞ்சு வந்து 80 இல்லைன்னா 85ன்ற நம்பர் வரணும். அப்படி இல்லைன்னா 08 இல்லைன்னா 53 வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்லேருந்து தான் இங்கே வந்து ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதிகமான வாய்ப்பு தான் இருக்குதுன்னு சொல்கிறேன் தவிர வேறு வழியே இல்லை, அந்த நம்பர் தான் அங்கே வரும்னெல்லாம் சொல்லலை. ஓகேங்களா? அப்படியெல்லாம் வந்து யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ இந்த 084ன்ற நம்பருக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 048, இங்கே பாருங்கள் 804. ஸோ இந்த நம்பரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரைட்டில் இப்படி வந்துடும். அப்படி வரும்போது இந்த இடத்துல 084 ட்ரை பண்ணோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் தள்ளி கரெக்டாக இங்கே 084 வந்தது. ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா, இதை ஏன் மார்க் பண்ணி இப்போ காமிக்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஒரு 144 இருக்குது. அப்படியே வந்து போன மாதத்தில் வந்து இங்கே ஒரு ஏசி 44 இருக்குது. இப்போ ஏபி 44 வரலாம். ஏபி 44 ஏன்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டில் இருக்கிறதுனால இந்த மெத்தடை பார்க்குறோம். அப்போ ஏபி 44 வரும்போது இங்கே வந்து 1ன்னு இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 0ன்ற நம்பர் வரலாம். அப்போ 40ன்ற நம்பரே பிசி அடிக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த வந்து ஒரு 04, இங்கே வந்து ஒரு ஏசி 04, இங்கே ஏசி 04 இருக்கும். இங்கே வந்து இல்லை இது பிசி 04. ஓகே, இது வந்து பிசி 04, இது ஏசி 04. ஓகேங்களா? இதுக்கு இடையில் பாருங்கள், இங்கே ஒரு ஏபி 04 இருக்கும், இங்கே ஒரு 40ன்ற நம்பர் திரும்பி இருக்கும், திரும்ப ஒரு ஏபி 04 இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி திரும்ப வந்து இந்த இடத்துல 04 நமக்கு வந்துச்சு. கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னா ரிசல்ட் கன்ஃபியூஸ் பண்ணுது, ஒரு டீம் நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணல. ஓகேங்களா? அதுக்காக உட்காந்து அவங்க யோசித்து மாற்றி அடிக்கிறான் அப்படின்னுலாம் சொல்லாதீங்க. அந்த மிஷின் அப்படி நம்மளே வந்து அந்த ரிசல்ட் அப்படி வருது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 44ன்ற நம்பரு ஏபியில் 44 அப்படின்ற நம்பர் வரலாம். அப்படி 44ன்னு வரும்போது 440ன்ற நம்பர் வரலாம். எப்படின்னா இது இங்கே பாருங்கள், 40, இங்கே ஒரு 40, பிசி ஏபி ஏசி 40 அப்படின்னு வரலாம். அப்போ 40ன்னு வரும்போது இங்கே பாருங்கள் 7 ஏ போர்டு, இங்கே சி போர்டு 2, இது 402 ரிசல்ட்டு எல்லாருக்கும் தெரியும். அதனால் இங்கே 4ன்ற நம்பரு பி போர்டில் வந்துச்சு அப்படின்னா 440 அப்படின்ற நம்பரு வரலாம். ஓகேங்களா? அப்போ என்னென்ன நம்பர் எடுத்துருக்கோம்னா இந்த 58னுடைய நம்பர் ஏபி எடுத்திருக்கோம். அடுத்து இந்த 44 ஏபி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஏபியில் 2 நம்பர் எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு நம்பர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 3 மாதத்தில் ஒரு நம்பர் நிறுத்தி அந்த ரிசல்ட் வந்திருந்தால் அதே நம்பர் திரும்பவும் அப்படியே மேலே கீழே இருக்கிற நம்பரில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த 70க்கு 52 அப்படியே வந்து ஃபுல் ஆப்போசிட் வந்து திரும்பியிருக்கு. 7க்கு 7ன்ற நம்பர் அப்படியே நிறுத்தியிருக்கு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது தான் இந்த 057லேருந்து தான் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்தது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இந்த 370ன்ற நம்பர் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த 370ம் 770க்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். இப்போ அங்கே மேலே 752ன்ற நம்பர் இருக்குது. அப்போ 752ன்ற நம்பருக்கு 325ன்ற நம்பர் அடிக்கலாம். இல்லை 325ன்ற நம்பரு அடிக்கலாம். மறுபடியுமே 3 ஏ போர்டு அப்படியே நிறுத்தலாம். அப்போ இந்த 70ன்ற நம்பருக்கு இப்போ 70ன்ற நம்பருக்கு 52ன்ற நம்பர் வரணும். ஆனால் அதை திருப்பி 25ன்னு அடிக்கலாம். அப்போ 325
352ன்னு ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பாருங்கள். 2552 இந்த மாதம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முறை சொல்லியிருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஆனால் பார்த்தீங்களா அது பம்பர் ரிசல்ட் வந்துடுச்சு. இதுலேயுமே கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள் 735, இதில் ஒரு 253. இப்போ திரும்ப இதே பாக்ஸே இங்கே அடிக்கலாம். ஓகேங்களா, அதே பாக்ஸு திரும்ப அடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 73, இங்கே ஏசியில் 23, பிசி 43 வச்சு ஒரு நம்பரு வரலாம் 543 அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த 53ன்ற நம்பரே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது எல்லாத்துக்குமே. அதனால் இந்த 752 அப்படின்ற நம்பர்லேருந்து இந்த 53ன்ற நம்பர் வச்சு 300, அதாவது ஏ போர்டு 3 திரும்பும் அப்படியே நிறுத்தி 352 இல்லைன்னா 325 அப்படின்ற நம்பரு ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, வந்ததுன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் ஒரு முயற்சி தான். ஓகேங்களா, ஆனால் நாம் 22ஆந்தேதி கெஸ்ஸிங்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னு இன்னொரு முறை பார்த்துருவோம். இந்த 03ன்ற நம்பருக்கு 53, இல்லை 03க்கு 53, இந்த 02க்கு 70. அப்போ இந்த 32ன்ற நம்பருக்கு பிசியில் வரணும்னு எடுத்திருக்கோம். அப்போ அந்த 32ன்ற நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். ஏன்னா 02ல் 70, 03ல் 53, 53 டைரெக்டாக வந்திருக்கு, 02 திரும்பி வந்திருக்கு. அப்போ 23ன்ற நம்பருமே வந்து திரும்பி தான் வரணும். திரும்பி அப்படி வரும்போது எந்த நம்பர் ஆப்போசிட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து இந்த நம்பர் வந்து பி போர்டு தான் வந்து ஆப்போசிட் ஆகிருக்கு இந்த இடத்துல. இப்போ இந்த 02 திரும்பும் போதுமே பி போர்டு தான் ஆப்போசிட் ஆகிருக்கு. அப்போ இந்த 32 திரும்பும்போது 23ன்னு வரும்போது அப்போவுமே வந்து பி போர்டு தான் ஆப்போசிட் ஆகணும். அப்படி பார்க்கும்போது 73ன்ற நம்பர் தான் வரணும். ஒருவேளை அந்த 73க்கு டைரெக்டாக 78ன்ற நம்பருமே அடிச்சிடலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா அது அப்படியே திரும்பாமல் கூட 82 அப்படின்னுமே வரலாம். ஸோ அதனால் இந்த நம்பரெல்லாம் வந்து பார்த்து வச்சுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் எதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, கெஸ்ஸிங் புரிஞ்சுதான் பாருங்கள். இந்த 85, 35 மேக்ஸிமம் வந்து 85, 35ன்ற நம்பர் தான் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அதனுடைய ஆப்போசிட்டு வந்து மற்ற 6 நம்பருமே ப்ளே பண்ணுறதுனாலும் பண்ணி பாருங்கள், வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த 44 ஒரு செட்டு ப்ளே பண்ணுங்கள். அதுக்கு 440ன்னு டைரெக்டாக வைங்க. வருதோ வரலையோ ஒரு 440ன்ற நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு. மற்ற நம்பரெல்லாம் பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணுங்கள். இந்த 440 ப்ளே பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த 325, 352மே இந்த ஏபியில் இருக்கிற இந்த 35க்கு மேட்ச் ஆகுது பார்த்துக்குங்க. ஓகேங்களா, சரி இந்த 03மே வந்து வரலாம். அப்படி 03 வரும்போது 038 அடிக்கலாம். ஏன்னா இந்த 830ன்ற ஒரு பாக்ஸ் வரணும்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ 038ன்ற நம்பருமே டைரெக்டாக ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, சரி கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ச் பண்ணுங்கள், ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா.